அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். இன்றைக்கா டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மருத்துவராகக்கூடிய கிரகமைப்பு எப்படி இருக்கும்? பொதுவாக அனைத்து தரப்பு பெற்றோர்களுக்கும் தன் குழந்தையை, மகனையோ மகளையோ மருத்துவம் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசை இருக்கும். ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? அதற்கான அமைப்பு உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தில் உண்டா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதை பற்றிய ஒரு முழு ஆய்வு. முதல் தரமான மருத்துவ அமைப்பு கொண்ட ஜாதகம், அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவர் மருத்துவம் சார்ந்த துறையில் அல்லது மருத்துவம் படிக்கும் தகுதி உடையவர் என்று சொல்லிவிடலாம். அதுபோன்ற கிரகமைப்பு எப்படி இருக்கும் என்றால், லக்கணத்தில் இருந்து 6ஆம் இடத்தில் அல்லது 12ஆம் இடத்தில் சூரியனோ சந்திரனோ இருப்பது முதல் தரமான மருத்துவராகக்கூடிய யோகத்தை அது தரும். இரண்டாவது கேட்டகரி கிரகமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் சூரியன் அல்லது ராகு அல்லது மாந்தி, இல்லை இவர் மூவரும் சேர்ந்திருந்தாலோ அல்லது 3இல் 2 கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ மருத்துவ வருமானம், மருத்துவம் சார்ந்த துறையில் வருமானம் என்று இவர்களுக்கு மருத்துவ படிப்பு கை கொடுக்கும். மூன்றாவது கேட்டகரி எப்படி இருக்கும் என்று பார்த்தால், கல்லூரி படிப்பை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவகத்தில் சூரியன், மாந்தி அல்லது ராகு கேதுகள் சம்பந்தப்பட்டாலும் மருத்துவம் சார்ந்த துறையை படிப்பை தொடரலாம், அதற்கான துறையை தேர்ந்தெடுக்கலாம். நான்காவது கேட்டகரி ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, பாவக தொடர்பு, அதாவது கிரக ரீதியான அமைப்புகள் இல்லாதல் பாவக ரீதியான அமைப்பு மருத்துவ படிப்புக்கு வழிவகுக்கும். 6ஆம் அதிபதி 10இல் இருப்பது, 6ஆம் இடம் மருத்துவம், 10ஆம் இடம் தொழில் என்ற ரீதியில் 6ஆம் அதிபதி 10இல் இருப்பது, 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் 6, 12 பாவகத்திலோ தொடர்பு கொள்வது, மேலும் 4ஆம் அதிபதி 6, 10, 12 பாவக தொடர்பு மருத்துவம் படிக்கிறதுக்கான வாய்ப்பை தரும். அதை தவிர ராகு கேது நட்சத்திரத்தில் அதிக கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த மருத்துவ படிப்பு கை கொடுக்கும். பெரும்பாலும் இவர்கள்தான் வெளி மாநிலங்களில் அல்லது வெளியூர், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களை இது சுட்டிக்காட்டும். இது தவிர நட்சத்திர ரீதியான மருத்துவ அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சில நட்சத்திரங்கள் இருக்குது. மருத்துவ நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களும் அதில் பிறந்தவர்களையும் மருத்துவ படிப்புக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த நட்சத்திரங்கள் அஸ்வினி, பூசம், ஆயில்யம், அனுசம், சதயம், புரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அல்லது இந்த நட்சத்திரத்தில் லக்கண அதிபதி நின்றிருந்தாலும் அவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த துறையில் படிக்கும் யோகம் உண்டு. இயற்கையாகவே அவங்களுக்கு இந்த மருத்துவ குணம் இருக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த நட்சத்திரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் இந்த அமைப்பு கை கொடுக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர் ஜாதகங்களில் மேலே குறிப்பிட்ட அனைத்து விதிகளும் பொருந்திய ஒரு ஜாதகத்தை உங்கள் முன் ஆய்வுக்காக வைத்துள்ளேன். இந்த ஜாதகருக்கு ஜோதிடத்தின் மீது மிகுந்த மரியாதையும் ஜோதிடமும் நன்கு அறிந்தவரும் எனது வாடிக்கையாளர் உறவினருமான திரு அருண் எம்டி அவர்கள் ஜாதகம். இவரது ஜாதகத்தில் லக்கணம் துலா லக்கணம், லக்கணத்திலிருந்து 6ஆம் பாவகத்தில் சந்திரன், 12ஆம் இடத்தில் மாந்தி, லக்னாதிபதி அமர்ந்த இடத்திற்கு 2ஆம் இடத்தில் சூரியன், கல்லூரி படிப்பை தரக்கூடிய 4ஆம் பாவகத்தில் 12ஆம் அதிபதி புதனும் மருத்துவத்தை தரக்கூடிய ராகுவும் சேர்ந்திருப்பது கூடுதல் சிறப்பு. மேலும் வருமானத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதும் 6ஆம் அதிபதியை தொடர்பு கொள்வதும் தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்வதும் இந்த விதியை மேலும் உறுதிப்படுத்துகிறது. மேலும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், அம்ச லக்கணத்தில், அதாவது நவாம்ச லக்கணத்தில்
லக்கணத்திலே சூரியன் இருந்து லக்கணத்திற்கு 6ஆம் பாவகத்தில் சந்திரனும் ராகுவும் இருப்பது இந்த மருத்துவ படிப்பை 100 விழுக்காடு உறுதிப்படுத்துகிறது. பாவக தொடர்பில் பார்த்தோம் என்றால் 12ஆம் அதிபதி 4இல் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்வை செய்வது, 10இல் கேது இருப்பது, மேலும் 4ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவகத்தில் உள்ள மாந்தியை தொடர்பு கொள்வது, 12ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்வது, இந்த விதிகளை மேலும் உறுதி செய்கிறது. பாவக ரீதியான அமைப்புக்கும் இது சரியாக பொருந்தி வருகிறது. மேலும் இதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால், புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவகாதிபதி சனியை புத்திர காரக கிரகமான குரு பார்வை செய்வது. இவர் குழந்தைகள் நல மருத்துவராக பணியாற்றி வருகிறார். MBBS முடித்து அரசு மருத்துவராகவும் பணியாற்றி கொண்டு இப்பொழுது MD பயின்று வருகிறார். ஒரு ஜாதகத்தில் இவ்வளவு விஷயமும் ஒரு ஜாதகத்தில் ஆய்வு செய்து உறுதியாக சொல்லும் பொழுது படிக்கும் மாணவர்களுக்கு இது கூடுதல் பலத்தையும் தன்னம்பிக்கையும் பெற்று தேர்ச்சி பெற வழிவகை செய்கிறது. உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் நிச்சயம் அவர்களும் ஒரு மருத்துவர்தான். ஜோதிட ஆலோசனைக்கு அழைக்கவும். நன்றி.